எனக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு எப்பயும் போல் நார்மலாக கண்டென்ட்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் எப்பயுமே நானும் என் ஃப்ரெண்டும் சடன்லி எதனா ஒரு பிளான் பண்ணுவோம், எங்கன்னா வெளில போகலாம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வெளில வரும்போது டி நகர் போகலாமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. இப்படி போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு உடனே பரனூர் வந்துட்டோம். பரனூர் வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் ட்ரெயின்லேயே ஏறிட்டோம். ட்ரெயினில் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு இந்த ட்ராவலிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் உடனே டி நகர் வந்துட்டோம். டி நகர் வந்துட்டு இந்த ஷாப்பெல்லாம் பார்க்கும்போது கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சைடு வந்து நான் வந்ததே இல்லை, அதனால இதை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. டி நகர் போனதே பசி தாங்கலை. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ பிளான் பண்ணோம். அப்புறம் போய் ஒரு கடையில் சாப்பிட்டோம். பிரியாணியும் சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்கள் போகும்போதே பார்த்தோம் சரவணா ஸ்டோர்ஸை. ரிட்டன் வரும்போது அதுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்தேன். ட்ரெஸ்ஸை வீடியோ எடுக்கலைங்க. நான் தான் இந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன்னா ட்ரெஸ்ஸு எதுவுமே நான் வாங்கின திங்ஸில் வீடியோ எடுக்கல. ஆனால் வாங்கினது இந்த ட்ரெஸ் தான். ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா ஷூஸு அப்புறம் வாட்சஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த டி நகர் எக்ஸைட்மெண்ட்டில் நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கவே. டி நகர் போகணுங்கிற ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுங்க. அது என் ஃப்ரெண்டால் மட்டும்தான் நடந்துச்சு. அப்புறம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இல்லையா, அப்புறம் டி நகர்லாம் பார்த்து ரசிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.